கர்த்தாவே, நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்பதே. ராஜாவாகிய தாவீது தன்னை சுற்றிலும் இருக்கிற நாடுகளின் ராஜாக்களுடன் சமாதானமாக இருக்க விரும்பினான். அம்மோனின் ராஜா மரித்து போனான் என்று கேள்விப்பட்டதும் அவனுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு தம்முடையவர்களை அனுப்பினான். அம்மோனியனோ அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். பிறகு அம்மோனியன் சீரியர்களையும் சேர்த்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். இந்த யோவாப் இராணுவ சேனையை 2ஆக பிரித்து ஒரு பகுதி இராணுவத்தை தன்னுடைய சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்படைத்து இருவரும் அம்மோனியர் மற்றும் சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படிக்கு திட்டத்தை வகுத்தார்கள். இந்த யோவாப் அபிசாயினிடத்தில், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நாம் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிறோம், ஆலோசிக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்யும்படிக்கு அவருடைய சித்தத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையாகவே கர்த்தரை நம்புகிறவர்களும் கர்த்தருடையவர்கள் என்பதற்கும் சாத்தியமாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடையவர்களாக உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.